நிச்சயமாக நீங்கள் கேட்டது போல ஒரு புதிய தமிழ் கதையை நான் உருவாக்கி தருகிறேன். கீழே ஒரு கதையை வழங்குகிறேன். இது ஒரு கிராமத்து பின்னணியில் உருவாக்கப்பட்ட சிறுகதை. நீங்கள் விரும்பினால் காலப்பெயர்ச்சியோ அல்லது போர் சம்பந்தமான கதையோ உருவாக்க முடியுமா? கதையின் பெயர் நிலவே காணாத கிராமம். பின்னணி 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் தமிழ்நாட்டின் ஒரு உள்வட்ட கிராமம். வெண்மணி என்ற மண் வாசனை நிறைந்த ஊர். இங்கே சமாதானமான வாழ்க்கை இருந்தாலும் புறம்போக்கு நிலம் மற்றும் பழக்கமில்லாத வெளி உலகம் பயங்கரமாகவே இருந்தது. கதை: ராமையா ஒரு பழங்கால வாணிபக் குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவரது பையன் சுந்தரம் பள்ளி முடித்தவுடன் அண்ணா தன் சொந்தத்துக்கு புறப்பட்டான். நகர வாழ்க்கை புதியதாக இருந்தாலும் அவனது உள்ளம் எப்போதும் கிராமத்தையே நினைத்து கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு சின்ன கடிதம் சுந்தரத்துக்கு கிடைத்தது. அப்பா நலம் இல்லை, உடனே வா. வந்தபோது ராமையா உயிர் விட்டு விட்டார். ஆனால் அந்த இரவில்தான் சுந்தரம் உணர்ந்தான், அந்த ஊருக்கு நிலாயே வரவில்லை. கடைசி 20 ஆண்டுகளாக அந்த ஊர் மீது ஒரு வலி பதிந்திருந்தது. மூதாட்டிகள் சொல்வது போல போர்க்காலத்தில் ஒரு இராணுவ கண்ணி வெடி இங்கே விழுந்தது. ஆனால் வெடிக்கவில்லை. எல்லோரும் பயந்து போனார்கள். நிலா காணாமல் போனது அன்று முதல்தான். இது உண்மையா? யாரும் கண்டுபிடிக்கவில்லை. தாழ்வார் முகாம், இந்திய இராணுவம், 1042 பாதுகாக்கப்பட்ட வெடி உள்ளமைப்பு. அந்த வெடிகுண்டு இன்னும் ஊரில் இருக்கிறதா? இப்போது சுந்தரம் ஒரு தீர்மானத்துடன் நகரத்திலிருந்து ஒரு பாதுகாப்பு படையை அழைத்து ஊருக்கு கொண்டு வந்தான். நீண்ட ஆய்வுகளுக்கு பிறகு மண் கீழே ஒரு பழைய கன்னிவெடி இருந்தது. அதை வெற்றிகரமாக அகற்றிய பிறகு அடுத்த மாதம் முழுமதி வந்த அந்த இரவில் ஊரே நிலாவை மீண்டும் பார்த்தது. கதையின் முடிவு: போர் எப்போதும் சத்தமில்லாமல் உயிர்களை தாக்கும். சில நேரங்களில் அது நிலாவையும் மறைக்க வைக்கும். ஆனால் உண்மையும் முயற்சியும் கொண்டால் மறைந்த நிலாவையும் மீண்டும் காணலாம். நீங்கள் விரும்பினால் இதைப்போல் 2ஆம் உலகப் போர் காலம், இந்திய சீன போர், சிப்பாய் புரட்சி போன்ற பிணைப்புகளுடன் கூடிய கதைகளையும் உருவாக்க முடியும். விருப்பமான காலப்பகுதி அல்லது சம்பவங்களை தெரிவிக்க முடியுமா?